காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய வெக்கேஷன் ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வெக்கேஷனாக வந்து வால்பாறைக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வால்பாறை விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கன்க்ளூஷன் நடந்துச்சு. கொடைக்கானல், ஊட்டி, மூணார், ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறமா புதுசாக ஒரு இடம் போகணுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வால்பாறை வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வால்பாறைக்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் தேடி அங்கே சாப்பிட போயிட்டோம். அங்கே ஹோட்டலே நிறையா இல்லை, 1-2 தான் இருந்துச்சு. அதனால் அங்கே இருந்த ஹோட்டலில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் வாங்கினோம். வெயில் அடிக்கிறதுல அதனால் ஜூஸ்லாம் வாங்கினோம். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 10 o'clock கிளம்பியிருப்போம். ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு போகிறதுக்கு ஒரு 8 hours கிட்ட எங்களுக்கு ஆச்சு வால்பாறை போய் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் நல்லா குடித்ததுக்கப்புறமா வந்து போகிற வழி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு 8 hours அப்புறம் ஒரு 7 hours அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வால்பாறையை ரீச் பண்ணிட்டோம். லைக் அந்த போட்லாம் போட்டு வெல்கம்ஸ் யூ அப்படிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியிலே எங்களுக்கு விண்மில்லாம் நாங்கள் வந்து பக்கத்துலேயே பார்த்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் விண்மில்லை வந்து பக்கத்தில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மலையில் ஏறுறதுக்கு நம்ம 40 ஹேர்பின் பென்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஸோ அதனால் வந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்லேயே தான் போனோம். அந்த ஹேர்பின் பென்ஸில் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் தான். ஸோ ஆலியார் டேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே என்னால் வீடியோ எடுக்க முடியல, மேலே போய் தான் நான் வீடியோ எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறமா மங்கி ஃபால்ஸ் போனோம். அங்கே ஃபோன்ஸ் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் அங்கே வேறு தண்ணி நிறைய கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து எங்களால் அங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்புறமா வந்து நாங்கள் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஆலியார் டேம் இங்கே வந்து நல்ல விசிபிளாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுத்தோம். நல்லா ஒரு மலைக்கு மேலே போய்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. எல்லாமே வந்து பச்சை பசேன்னு இருக்குல்ல அதனால். ஸோ அப்புறமா இங்கே வந்துட்டு ரெசார்ட்லாம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்பி வந்து கிளம்பிட்டோம் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் நடந்துட்டு நிறைய கடையிலலாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தோம். பட் நாங்கள் என்ன வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல. சும்மா ஒரு கடைக்கும் ஏறி இறங்கிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் போகிறப்பே பசிக்கும் இல்லையா, அதனால் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டீ, பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டோம். பாதி இதே நல்லா வீடியோவே எடுக்க முடியல, பாதி எடுத்துருக்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் டீ, காஃபி அதெல்லாம் குடித்ததுக்கப்புறமா திரும்பி அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே டின்னர் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இட்லி தான் நைட் டின்னர். ஸோ அதை சாப்பிட்டு திரும்பி நாங்கள் ரெசார்ட்லேயே படுத்து தூங்கிட்டோம். திரும்பி அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருமே குளித்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து இன்னும் நிறைய பிளேஸு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகிற வழி இல்லாமல் நைட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியல எங்களுக்கு. காலையில் பார்க்கும்போது அவ்வளோ விசிபிளாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா தெரிஞ்சிச்சு. பட் பசிக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நாங்கள் ஹோட்டல் போயிட்டு இட்லி, தோசை, பூரி, அப்புறமா காஃபி, டீலாம் குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து பேகி ஜீன்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். பட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் திரும்பி வந்து காரில் ஏறி நாங்கள் வந்து அங்கேருந்து கூழாங்கல்லாறு தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கு முன்னாடி நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு கூழாங்கல்லாறு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அந்த சைடு தான் நிறைய பேர் இருந்தாங்க, இந்த சைடு யாருமே இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் போனால் நாங்களே மொத்த பிளேஸையும் வந்து பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக தண்ணியை வச்சு விளாட. அங்கே வேறு நிறைய கல் இருந்துச்சு, அதனால் நிற்கவும் முடியல, கீழே கல்லாம் குத்துது. ஸோ அதனால் அப்படியே பார்த்து அப்படியே ஜாலியாக வந்து கூழாங்கல்லாறில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்களா, அதெல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ராக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன் ராக் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக. அண்ட் தண்ணியுமே ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், நல்லா தண்ணியில் குதிச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கூழாங்கல்லாறு முடிச்சுட்டு அந்த சைடு நாங்கள் போயிட்டோம். ஸோ அந்த சைடு இதே தான், பட் வாட்டர் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ அந்த சைடு போயிட்டு அந்த சைடு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் இன்னொரு பிளேஸை விசிட் பண்ணியிருந்தோம். டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு பிளேஸை விசிட் பண்ணியிருந்தோம். அந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து
என்ன நடந்துச்சு, திரும்பி நாங்கள் எப்போ ஊருக்கு போனோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.